Hi, I'm MS Bo. MS PhD கைடன்ஸில் வந்து பிஹெச்டி ரிலேட்டடாக டாபிக்ஸ் போட்டுருக்கேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் என்னென்னா செல்ஃப் சைட்டேஷன். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் பேப்பர் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பேப்பரையே வந்து அடுத்த பேப்பரில் நீங்கள் சைட் பண்ணணும். இது நிறைய பேர் பண்ண வேணாம், செல்ஃப் சைட்டேஷன் வந்து வேல்யூ இல்லை, ஹெச் இண்டெக்ஸ் தான் வரும் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை. இது இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பேப்பர் போடுறீங்க ஓகேங்களா, ஏதோ ஒரு ரிவ்யூ பேப்பர் போடுறீங்க ஓகேங்களா, அதுக்கு ரிலேட்டடாக ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறீங்கன்னா அந்த பேப்பரில் உங்களோட பேப்பர் சைட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் சைட் பண்ணலாம் தாராளமாக. ஓகேங்களா? நிறைய சயின்டிஸ்டெல்லாம் வந்துட்டு நிறைய ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க பேப்பரை வந்து சைட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஹெச் இண்டெக்ஸ் நம்ம பேப்பரே, ஹெச் இண்டெக்ஸுங்கிறது நம்ம பேப்பரே நம்ம சைட் பண்ணோன்னா வர்ற வேல்யூஸ். ஓகேங்களா? சைட் ஸ்கோரில் ஹெச் இண்டெக்ஸ்ன்னு ஒரு ஸ்கோர் வந்ததுன்னா அது உங்கள் பேப்பரே நீங்கள் சைட் பண்ணதான் அர்த்தம். ஓகேங்களா? அதனால நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க, செல்ஃப் சைட்டேஷன் பண்ண வேணாம், அதுக்கு வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் அப்படி இல்லை. ஆனால் வந்து நம்ம வந்து எப்படின்னா இந்த மாதிரி செல்ஃப் சைட்டேஷனும் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? நான் வந்து செல்ஃப் சைட்டேஷன் ஃபாலோ பண்ணேன். அது ஏன்னா நமக்கு வந்து சைட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது வந்து என்னோட ஒரு ப்ரீவியஸ் பேப்பர் 2022 பேப்பர். ஓகேங்களா? ஆல்ரெடி என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், டிஎன்எஸ்எஸ்டி ஸ்காலர்ஷிப் பற்றி சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அந்த ப்ரொபோசலுக்கு வந்து 2-3 பேப்பராவது நம்ம போட்டிருக்கணும். ஓகேங்களா? நம்மளோட சிவி மாதிரி ரெடி பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க, நம்மளோட ப்ரொஃபைல். அதில் வந்து நம்பர் ஆஃப் பேப்பர் பப்ளிஷ்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போதைக்கு என்கிட்ட பேப்பரே இல்லை. ஸோ அதனால் இன்ஸ்டண்ட்டாக பப்ளிஷ் பண்ணும். உங்களுக்கு தெரியும் இன்ஸ்டண்ட்டாக எப்படி பப்ளிஷ் பண்ணுவோன்னா, 1000 rupees ஜேர்னல், 2000 rupees ஜேர்னல் இருக்கும். வித்தின் 24 hours 48 ஹவர்ஸில் பப்ளிஷ் ஆகிற ஜேர்னல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு ஜேர்னலில் தான் பப்ளிஷ் பண்ணேன். ஏன்னா என்கிட்ட பேப்பரே இல்லை ப்ரப்போசல் போடுறதுக்கு. ஸோ அதனால் பப்ளிஷ் பண்ண பேப்பர் தான் அது. ஓகேங்களா? இது ஒரு லோக்கல் சேனலில் தான் நான் பப்ளிஷ் பண்ணேன். ஓகேங்களா? மல்டி டிசிப்ளினரி சேனல் அப்படின்னா யார் வேணாலும் இதில் போட்டுக்குவாங்க. மேக்ஸ் ஸ்டூடெண்ட் போடுவாங்க, பயோடெக் போடுவாங்க, பாட்னி போடுவாங்க, ஜுவாலஜி யார் வேணாலும் போடுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி சேனலில் பப்ளிஷ் பண்ணது தான். ஸோ அதனால் இதுக்கெலாம் சைட்டேஷனே வராது. ஓகேங்களா? நம்மளே இந்த பேப்பரை சைட் பண்ணது தான் உண்டு. ஸோ அதனால் சரி நம்மளோட அடுத்த பேப்பரில் சைட் பண்ணலாம் அப்படின்னு நான் என்னோட இந்த பேப்பரை வந்து சைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து குவான்டிடேட்டிவ் ஒர்க் தான். ஓகேங்களா? இதுக்கு ரெலவெண்ட்டாக வந்து நான் நெக்ஸ்ட் ஒரு ஜூனியர் பேப்பர் போட்டேன். ஓகேங்களா? ஜூனியரோட பிஜி பேப்பர், அவங்க ப்ராஜெக்ட் பேப்பர், அதில் வந்து இந்த பேப்பரை சைட் பண்ணியிருக்கேன். அது காட்டுறேன். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. ஃபைட்டோகெமிக்கல் அனாலிசிஸ் அண்ட் டிஎல்சி ப்ரொஃபைல் ஆஃப் டைலஃபோரஸ் சுப்ரமணி. ஓகேங்களா? இது வந்து அதே 2022 டிசம்பர் இஷ்யூவில் வந்து என்னோடய ஜூனியர் பொண்ணோட பேப்பர் இது. ஓகேங்களா? ஸ்க்ரீனிங் ஆஃப் ஃபைட்டோகெமிக்கல் கான்ஸ்டிடியூவன்ட். ஓகேங்களா? இதுலேயும் அவங்க வந்து குவாலிட்டேட்டிவ் அசே பண்ணியிருக்காங்க. அதனால் ஸோ என்னோடய பேப்பரை நான் சைட் பண்ணியிருக்கேன். நானும் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் பண்ணேன். ஸோ அதனால் இதில் வந்து என்னோடய பேப்பர் சைட் பண்ண முடியும். ஸோ அதனால என் பேப்பர் சைட் பண்ணேன். ஓகேங்களா? இதோ பார்த்தீங்களா, சைட் பண்ணியிருக்கேன். ஃபைட்டோகெமிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் டிஎல்சி ப்ரொஃபைல் டைலஃபோரஸ் சுப்ரமணி. ஓகேங்களா? இதில் சைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதுதான் செல்ஃப் சைட்டேஷன். ஓகேங்களா? நம்ம பேப்பரே நம்மளோட அடுத்த பேப்பரில் வந்து சைட் பண்ணது செல்ஃப் சைட்டேஷன். ஓகேங்களா? இப்போ இந்த பேப்பரை வந்து இவங்களோட இன்னொரு பேப்பரில் சைட் பண்ணியிருக்கேன். Screening of phytochemical constituent and quantitative estimation of total flavonoid and phenol compounds in the Mitracarpus hituus plant. ஓகேங்களா? ஸோ இதே பிளான்ட்டில் இன்னொரு பேப்பர் போட்டனால அதில் நான் சைட் பண்ணியிருக்கேன். இது வந்து அவங்களோட இன்னொரு பேப்பர், குவாலிட்டேட்டிவ் பைட்டோகெமிக்கல் ஸ்க்ரீனிங் அண்ட் எஃப்டிஎஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் அனாலிசிஸ். ஓகேங்களா? எஃப்டிஆர் அனாலிசிஸ் ஆஃப் Mitracarpus hituus. ஓகேங்களா? அது வந்து ஜென்ரலாக ஸ்க்ரீனிங். இது வந்து நெக்ஸ்ட் பேப்பர். இந்த பேப்பரில் வந்து சேம் ஜீனஸுங்கிறனால நான் வந்து அவங்க பேப்பரை வந்து சைட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா? 6th one வினோதா ரோமினா அவங்களோட பேப்பர் தான் அது. எப்போவுமே நம்ம பேப்பரில் தான் நம்ம ஃபஸ்ட் ஆத்தராக இருப்போம். ஓகேங்களா? இப்போ ஜூனியர்ஸ் பேப்பரில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா அவங்க நேம் ஃபஸ்ட் ஆத்தர், உங்களோடது செகண்ட் ஆத்தராக இருக்கணும். ஏன்னா நீங்களும் அதில் வந்து உங்களோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கும். ஸோ அதனால் உங்களோட நேமை கோ ஆத்தராக கொடுக்கலாம். அவங்க இதுதான் சைட் பண்ணியிருக்கேன். அந்த பேப்பரை சைட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா? ஸ்க்ரீனிங் ஆஃப் ஃபைட்டோகெமிக்கல் கான்ஸ்டிடியூவன்ட் ஆஃப் த குவான்டிடேட்டிவ் எஸ்டிமேஷன். ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களோட பேப்பரை வந்து நீங்கள் அடுத்த பேப்பரில் சைட் பண்ணுறது தான் செல்ஃப் சைட்டேஷன். இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா,
இப்போ வந்து இந்த பேப்பருக்கு நிறைய சைட்டேஷன் போச்சு ஓகேவா. என்னோட பேப்பரை விட இந்த பொண்ணு வினோதாவோட இந்த எஃப்டிஆர் அனாலிசிஸ் பேப்பர் வந்து நான் 2-3 பேர் வந்து ஃபாரினர்ஸ்லாம் சைட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிட்ராகார்பஸ் ஜீனஸில் வந்து அவங்க ஒர்க் பண்ணும்போது அவங்க வந்து எஃப்டிஆர் அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து சைட் பண்ணுறதுக்கு பேப்பர் இல்லாத போது இந்த பேப்பர் தான் அவங்க சைட் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சைட் பண்ணும்போது இந்த பேப்பரை மட்டும் சைட் பண்ணாமல் இதோட பேக் ரெஃபரன்ஸையும் சேர்த்து அன்னோவிங்லேயே சைட் பண்ணிடுவாங்க ஓகேவா. இப்போ இந்த அவங்க வந்து சைட் பண்ணும்போது இந்த பேப்பரை மட்டும் சைட் பண்ணாமல் இதுலேருந்து ஏதாவது கண்டென்ட் எடுத்திருந்தாங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் பேக் ரெஃபரன்ஸையும் சைட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி சைட் பண்ணாங்க ஒரு வேளை வந்து அவங்க வந்து இந்த பேப்பரோட இப்போ நீங்கள் சைட் பண்ண பேப்பரோட பேக் ரெஃபரன்ஸை சைட் பண்ணாங்க அப்படின்னா உங்களோட பேப்பரும் ஆட்டோமேட்டிக்காக சைட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் செல்ஃப் சைட்டேஷன் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா. இப்போ சில பேர் வந்துட்டு அப்படியே வந்து இதில் உள்ள மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணி இப்போ இந்த பேப்பர் அவங்க சைட் பண்ணுறாங்க இந்த பேப்பர் வந்து அவங்க ரிவ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப டைம் எடுக்காமல் இதில் உள்ள சைட்டேஷனை வந்து இப்போ இதுதான் 4th பாயிண்ட் எடுத்துருக்காங்க இதை சைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிளைண்டாக இதை அப்படியே காப்பி பண்ணி அவங்களோட ஆர்டிக்கிளில் காப்பி பண்ணி இதில் இருக்க பேக் ரெஃபரன்ஸையே சைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு பேப்பர்லையுமே உங்கள் பேப்பரையும் பேக் ரெஃபரன்ஸாக சைட் பண்ணுங்கள். சான்ஸ் இருந்தால் ஒரு வேளை நீங்கள் ப்ரீவியஸாக பப்ளிஷ் பண்ணது வந்து இதுக்கு ரெலவெண்ட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் சைட் பண்ணலாம், தாராளமாக சைட் பண்ணலாம் செல்ஃப் சைட்டேஷன். இது வந்து உங்களுக்கு வந்து பேக் ரெஃபரன்ஸை யாராவது சைட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சைட்டேஷனோட சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால் செல்ஃப் சைட்டேஷன் பண்ணுவாங்க ஓகேங்களா. செல்ஃப் சைட்டேஷன் பண்ணும்போது அன்னோவிங்லேயே வேறு யாராவது உங்களோடதை வந்து பேக் ரெஃபரன்ஸ் சைட் பண்ணும்போது உங்களோட சைட்டேஷனும் அவங்களுக்கு போகும் ஓகேங்களா. நீங்கள் சைட் பண்ண உங்களோட பேப்பரே வந்து இன்னொரு சைட்டேஷன் கிடைக்க சான்ஸ் இருக்கும். இதுதான் சைட்டேஷன் ஓகேங்களா. கூகுள் ஸ்காலரில் வந்து நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி பேப்பரெல்லாம் அப்லோட் பண்ணும்போது சைடில் வந்து சைட்டேஷன் காட்டும். அதை சைட்டேஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் சைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களால் பார்க்க முடியும் ஓகேங்களா. இப்போ நான் செல்ஃப் சைட்டேஷன் பண்ணதை வந்து காட்டுறேன் ஓகேங்களா. ஃபைட்டோஃபார்மகாலஜிக்கல் ரிவ்யூ ஆஃப் மெடிசனல் இம்பார்ட்டன்ட் பிளான்ட் சொல்லிங்க பிக்ஸிகாலிஸ் அப்படிங்கிற ரிவ்யூ பேப்பர் போட்டிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு பேப்பர் என்னோடது. இதோட சைட்டேஷன் சைட்டட் பைன்னு காட்டியிருக்கு பார்த்தீங்களா நம்பர்ஸ். அதை வந்து கிளிக் பண்ணோன்னா யார் சைட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதில் இது வந்து 3ன்னு காட்டுது. இது 2021 பப்ளிஷ் பண்ணது 3ன்னு காட்டுது. அதை போய் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் சைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு காட்டும் ஓகேங்களா. ஸ்க்ரீனிங் ஆஃப் ஃபைட்டோகெமிக்கல் கான்ஸ்டிட்யூவன்ட் மிட்ராகார்பஸ் ஹிட்டுவஸ் இந்த பேப்பர் வந்து ஜூனியர் பேப்பர். இதில் நான் வந்து சைட் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து நாங்கள் போட்ட பேப்பர் தான். இதுலேயும் சைட் பண்ணியிருக்கேன். மேக்ரோ அண்ட் மைக்ரோஸ்கோபிக் கேரக்டர்லேயும் சைட் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்னோட பிளான்ட்டோட பேப்பர்லேயே சைட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து இப்படி தான் செல்ஃப் சைட்டேஷன் பண்ணுங்க யூஸ் ஆகும் ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.